Hello everyone, இன்னைக்கு நம்ம Abacus கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் Abacusல அடிஷன் கற்றுக்க போகிறோம். ஓகே, நம்ம முன்னாடியே Abacus கிட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்போம். Now we are going to see how to use this kit. Okay, this one, like in the middle, இந்த whole kitலையும் மிடில் இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த பீம். இது வந்து ஹோம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த ஹோம் பாயிண்டில் இருக்கிற இந்த ராட் ஒன்ஸ் காலமோட ராட், ஒன்ஸ் ராட், இது வந்து டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் 10,000ன்னு போயிட்டுருக்கோம். ஓகே, ஒன்ஸ் ராடில் வந்து லைக் இது திஸ் ஒன் லோவர் பீட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் 1. இந்த ஒன் லோவர் பீட் வந்து 1. ஸோ அப்படி 2 லோவர் பீட் ஆட் பண்ணால் 2 and 3 and then 4. ஓகே, 4 கீழே beats, no beats. So நம்ம 5th beat வந்து upper beat. One upper beat is 5 and one upper beat, அதாவது 5 plus 1 ன்னு வாங்கல, அதே மாதிரி 1 upper beat and 1 lower beat, and 6 and then 7 and then 8 and then 9. ஓகே, 9 வரைக்கும் தான் 1's பிளேஸில் இருக்கும்ன்றது நம்ம மேக்ஸ், நார்மல் மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அண்ட் 10th row, 10th rodல வந்து here 1 is 10 and that goes 11, 12, 13, 14 போயிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் Abacus எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கான திங். அண்ட் இப்போ நம்ம எப்படி அடிஷன் கற்றுக்குறோம். ஆக்சுவலாக அடிஷன் பண்ணுறதுக்கு வந்து சம் பேசிக் ஃபார்முலாஸ் வேணும். அது பேசிக் ஃபார்முலாஸ் வேணும். லைக் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் Abacusல அடிஷன் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு இப்போ தேவையான ஃபார்முலாஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் அடிஷன் நம்ம பார்க்க பார்த்தோம்னா அடிஷன் சைடுக்கே போயிடுவோம். சப்ராக்ஷன் அப்புறம் பார்ப்போம். ஓகே, அடிஷனில் வந்து we have 2 sets of formula for the basic stage and அதுக்கப்புறமா வர ஸ்டேஜஸ் லைக் தௌசண்ட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் சைட் போகும்போது நமக்கு இன்னும் கஷ்டமான ஃபார்முலாஸ் ஆர் லைக் நாட் மோர் டிஃபிகல்ட் பட் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸ். யா, இப்போ நமக்கு தீஸ் 2 sets, பிக் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ். ஓகே, இது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா லைக் யூனோ 9, அது லைக் இந்த 9 அப்படின்ற வர வைக்கிறதுக்கு like 9, 8, 7, 6 numbers. Like if we want to get this number, we have to do this step. அதே மாதிரி ஸோ 9 அப்படின்ற நம்பரை வர வைக்கிறதுக்கு -1 + 10. லைக் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா if you had everything like 9 + 1 is 10 and 8 + 2 is 10, 7 + 3, like both, if these both are added we get 10. அதே மாதிரி this is called small friends, like 4 we get by adding 4 + 1 we get 5, 3 + 2 we get 5, 2 + 3 we get 5 and 4 and 1 we get 5. ஸோ இது மாதிரியான சிம்பிள் மெத்தட்ஸில் வந்து லைக் இருக்கிறதுனால இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே, now we are going to apply this in Abacus kit. ஓகே, நம்ம பார்த்த மாதிரி this is 1 and 2 and 3, 4 and 5 and 6, 7, 8, 9. ஓகே, இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற லைக் எப்படி யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. நான் யூஸ் பண்ணும் போது லோவர் பீட்ஸ், அதாவது இந்த 4 set of beats in this row, I use my thumb finger. நான் lower beats இருக்கிற யூஸ் பண்ண வேண்டியது 1, 2, 3, 4 அப்புறமா 6, 7, 8, 9 இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நான் thumb finger யூஸ் பண்ணிருப்பேன். அதே மாதிரி லைக் இந்த அப்பர் பீட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிருக்கேன். and that is a rule. Like if you want to do like 1, 2, 3, 4, we should use thumb finger. And for the 5th one we should use the index finger. Yeah, okay,
இப்போ நம்ம எப்படி ஒன்று ஆட் பண்ணுறது லைக் இந்த ஒன்லி ஃபார் ஒன்ஸ் ரோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்ஸ் ரோக்கு வந்து நம்ம 1 + 1 அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ண மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் பீட் அண்ட் இது ஒரு பீடாக எடுத்துக்கிறோம். ஸோ லைக் 1 இந்த ஒரு பீடுக்கான வேல்யூ 1. ஸோ 1ஓட 1 ஆட் பண்ணனா 2 வந்துடும். 2ஓட 1 ஆட் பண்ணனா 3. ஸோ 3ஓட 1 4. 5 அப்படின்றது வந்து 5 எப்படி வரும் லைக் நம்ம முன்னாடியே 5 எப்படி வரும்ன்றது பார்த்த மாதிரி லைக் 4 + 1 5. இதில் வந்து எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ண முடியாது. ஸோ we have considered above அப்பர் பீட் மட்டுமா இருந்தால் அது 5. அப்பர் பீட் அப் வச்சுட்டு லோவர் பீடை வந்து டிஸ்கார்ட் பண்ணாமல் இருந்தால் we get 9. then that's wrong. so 5 is the upper kid and then 6 7 8 9 and 10. இங்கே நான் சில செட் ஆஃப் சம்ஸ் வச்சுருக்கேன். லைக் இது நம்ம அடிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பேசிக் அடிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சர் எடுக்க போகிறோம். என்னடா இவ்வளோ ஈஸியான சம்ஸ் லைக் 3 + 1 4 + 1லாம் நம்ம மைண்ட்லேயே போட முடியாதா, லைக் இது ரொம்ப ஈஸியான சம் அப்படின்ற இருக்காதிங்க. எப்பவுமே நம்ம போகிறது பேசிக்லேருந்து தான் மாடரேட் அண்ட் ஹை லெவலுக்கு போகணும். அதுவும் 3 + 1லாம் வந்து மைண்ட் கால்குலேஷனே போட்டுடலாம். பட் வை வி நீட் திஸ் அப்படின்னு கேட்டோன்னா லைக் பேசிக்லேருந்து நம்ம போக முடியும். லைக் மாடரேட் ஹை லெவல்லாம் போகும்போது நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. லைக் இந்த 5 டிஜிட் நம்பர்ஸ்லாம் வந்து ஈஸியாக போட முடியும். 6 டிஜிட் நம்பர்ஸ்லாம் இந்த லெவலுக்கு ஈஸியாக போட முடியுமா அப்படின்னு. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் லெவலில் முடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 + 1 3 + 1 இருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன் திஸ் லோவர் பீட்ஸ் 1 beat has 1 value. so 1 2 3 3 + 1 3 + 1 is 4. we get 4 beats, so it's 4. okay, now the given thing is 4 + 1, so 4. okay, நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் 5 எப்படி போடுறதுன்னு சொல்லி. 5 வந்து only upper beat. so now how we get 5 is அதாவது சைமல்டேனியஸாக நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு +5 அண்ட் -4. ஓகே, we get 5. now 2 + 2 2 and 1 1 2 4. 5 + 3 5 is upper beatல 1 and 3 is 8 வரும். 1 and 6 எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லைக் 1 upper beat as value is 5 and 1 lower beat ஆட் பண்ணுவோம் 6க்கு. so we get 7. now 7 + 1 7 வந்து 1 upper beat and 2 lower beats. so 5 + 2 is 7. so 1 upper beat and 2 lower beat and then it's just 1. so 1 right now 8. 4 + 4 4. now how to do 4? okay, இப்போதான் நம்ம படித்த ஃபார்முலா தான் நமக்கு உதவ போகுது. +4 எப்படி பண்ணுறது, 4 + 4 அப்படின்றது பார்ப்பீங்கள்ல. லைக் +4க்கு வந்து நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸில் ஃபார்முலா படிச்சிருப்போம். +5 - 1 அப்படின்றது படிச்சிருப்போம். லைக் இந்த நீங்கள் ஃபார்முலா ஷீட்டை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4ஓட ஃப்ரெண்ட் வந்து 1. ஸோ add 5 + 1 we get 8. and 3 + 6 3 + 6 வந்து 1 upper beat and 1 lower beat. we get answer 9. என்னடா கொஸ்டினும் சிங்கிள் டிஜிட்டு ஆன்சரும் சிங்கிள் டிஜிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது எங்கே இருக்குன்னு கேட்குது. ஸோ இப்போ பண்ணுறது வந்து நம்ம பிக் ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலாவும் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகலாம். ஸோ லேட்டஸ்ட் 6 + 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாமல் 6 நமக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். ஸோ லைக் 1 upper beat and 1 lower beat. ஸோ 6 + 5 5ஓட பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து -5 add 10 இருக்கும். 10 வந்து we studied before, like
ரைட் ப்ளஸ் 5ஓட ஃபார்முலா வந்து -5 + 10. இது வந்து 10's rod, so 1 10. Okay, we get 11. And now 7 + 4 1 5 and 2. 7 + 4. Okay, +4 ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது டிஃபரண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா +6 add 10, then we get 11. And 8 + 6. 8 வந்து 1 5 and 3. 8 + 6. 6 வந்து it is like a new formula வரும். இது வந்து காம்பினேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இதில் வந்து 6 எப்படி போடுறதுன்னா add 1 less 5 add 10. லைக் இது வந்து கொஞ்சம் மாடரேட் லெவலான கொஷின். அண்ட் 4 + 7. 7ஓட டிஃபரண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து less 3 add 10. So it's 7. And 9 + 8. 9 and 8 ஓட டிஃபரண்ட் ஃபார்முலா -2 + 10. 17. Then 6 + 8. The home point + 6 + 8. For 8 2, this is an combination 1. So we should add 3 and -5 and add 10. Four plus 8, we get +2 add 10. 8 would big friend formula. So okay, 2 + 9. 9 would big friend formula pathina +1 add 10 irukum. So we get 11. And today we saw about doing abacus using abacus kit and basics of addition. And I have attached my formula paper in description. And thank you for watching.